வணக்கம் நண்பர்களே, வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். ஒரு சிறிய விஷயங்களில் கவனம் செலுத்துவதன் மூலமாக நீங்கள் அதிகபட்ச பலனை அடையலாம். சிறிய விஷயங்களில் கவனம் செலுத்துவதன் மூலமாக நீங்கள் அதிகபட்ச பலன்களை அடையலாம் என்று அறிஞர் பிளாட்டோ அவர்களுடைய தத்துவம் இது. பிளாட்டோ அவர்களுடைய தத்துவம். சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்ச பலன்கள் சேரும் அப்படின்னு சொல்லி பிளாட்டோ அவர்கள் சொல்றார். இந்த கருத்துக்காக ஒரு தேடல் நடக்கும்போது ஒரு சிறிய கதை படித்தது ஞாபகம் வந்துச்சு எனக்கு. என்னன்னா, ஒரு ஆலயம் கட்டப்படுகிறது. அந்த ஆலயத்தில் கோபுரம் அமைக்கப்படுகிறது. அந்த கோபுரத்தில் உச்சத்தில் வைக்கக்கூடிய ஒரு சிலை ஒன்று வடிக்கப்படுகிறது. ஒரு சிற்பி அந்த சிலையை செதுக்கி கொண்டிருக்கிறார். அந்த சிலையை செதுக்கும் பொழுது ஒரு சிறு குறைபாடு ஏற்பட்டு விடுகிறது. அவருடைய உளி தவறி ஒரு இடத்தில் சிதிலமாகி விடுகிறது. அவர் நினைத்திருந்தா அந்த சிலையை அப்படியே கொண்டு போய் மேலே வச்சு விட்டுருக்கலாம். ஏன்னா உச்சத்தில் இருக்கிறதுனால யாரும் பார்க்க போறதில்லை. அதில் இருக்கிற சின்ன டேமேஜை யாரும் கண்டுக்க போறதில்லை. ஆனால் அவர் என்ன பண்றாரு, அந்த சிலையை அப்படியே ஓரம் கட்டிட்டு வேறொரு சிலையை, தன்னுடைய நேரத்தையும் பணத்தையும் செலவு செய்து வேறு ஒரு சிலையை முழுமையாக எந்த குறைபாடும் இல்லாமல் செய்து உருவாக்கி வைப்பதற்கு தயார் பண்றார். அப்போ அவருடைய நண்பர் அவர்கிட்ட கேட்கிறாரு, ஏன்பா 2 சிலை ஒரே மாதிரி இருக்கு, ஏன் 2 சிலை செஞ்சிருக்கியா? நான் இல்லை, ஒன்று தான் வைக்கணும், அது கோயிலுக்கு வைக்க வேண்டியது, அதில் ஒரு சின்ன குறைபாடு இருக்குது, அதனால நான் அதை ஓரம் கட்டிட்டு வேற வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றார். கோயிலில் மேலே இருக்கிற சிலை தானே, அது யார் கண்ணுக்கும் பட போறது இல்லை, நீ வச்சுட்டா என்ன, அதுக்காக ஏன் இவ்வளோ செலவு பண்ணி இன்னொரு சிலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த சிற்பி சொல்லுவார், யாருக்கும் தெரியாதுதான், ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த கோயிலை கடந்து செல்லும் பொழுதெல்லாம் என்னுடைய மனம் என்னை கொன்று கொண்டே இருக்கும். என்னன்னா, ஒரு குறைப்பட்ட ஒரு சிலையை செய்து வச்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனசாட்சி என்னை கொன்று கொண்டே இருக்கும். அதற்கு நான் உட்பட விரும்பவில்லை, அதனால நான் வேற செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றார். எவ்வளோ ஒரு தெளிவான சிற்பியா இருக்கிறார் இல்லையா அவரு. நாம் செய்கின்ற எல்லா செயல்களிலும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்துவதன் மூலமாக நல்ல அதிகபட்ச பலன்களை நம்மால் அடைய முடியும். அறிஞர் பிளாட்டோ அவர்கள் சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்களில், சிறு சிறு விஷயங்களில் நம்முடைய முழு கவனத்தை செலுத்துவோம். நாம் கவனம் செலுத்தாமல் தவறிய விஷயங்களால எவ்வளவு நஷ்டங்களை கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறோம் என்று நமக்கே தெரியும். அதை கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்போம். நம்முடைய கவனம் முழு திருப்தியுடன் ஒரு விஷயத்தில் ஈடுபடும் பொழுது அது நல்ல பலனை தரும். நமக்கு மட்டுமல்ல, நம்மை காண்பவர்களுக்கும் அந்த விஷயத்தை அனுபவிப்பவர்களுக்குமே நல்ல பலன்களை தரும். எனவே நம்முடைய கடமையில் கவனமாக இருப்போம். குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள் நன்றாக படிக்கவும், சின்ன சின்ன விஷயங்கள், இந்த ஒன் வேர்ட் ஆன்சர்லாம் ரொம்ப கேர்லெஸ்ஸாக படிப்பாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரி உதாரணங்களை சொல்லி, சின்ன சின்ன விஷயம் தானே, ஒரு சின்ன மிஸ்டேக் தானே, அதை எரேஸ் பண்ணிட்டு அடுத்தது பண்ணலாம், வேண்டாம், முழுமையாக தெளிவாக செய்கிறதுக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம், பக்குவப்படுத்துவோம். மாணவர்களிடத்தில் இதை சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையிலும் முழுமையான பலன்களை அவர்கள் கண்டடைய வாழ்த்துவோம். வாழ்க மகிழ்வுடன். சுரைக்காய் உடல் எடையை குறைப்பதற்கு விரும்புபவர்களுக்கு ஒரு அருமையான உணவு. நம்ம டயட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான உணவு. சுரைக்காயை அடிக்கடி உண்பதால் உடல் எடை குறைய நல்ல வாய்ப்பு இருக்கு. பயன்படுத்தி பலன் பெறுவோம். வாழ்க மகிழ்வுடன்.